ஹாய் அண்ட் வெல்கம் டு ரியாஸ் சப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம். சிக்கனை நான் மஞ்சாத்தூள் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரு பேனில் நல்லா காஞ்ச அப்புறம் அதில் கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்ச அப்புறம் நான் 2 பட்டை, 2 லவங்கப்பூ, ஒரு அன்னாச்சி பூ இதில் போட்டுறேன். கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சுருந்த ஆனியன் இதில் போட்டுருவோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதக்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே வதக்க விடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சிக்கன் போட்ட கொஞ்ச நேரத்தில் தண்ணி ஊற்றிடுறாங்க. அப்படி தண்ணி ஊற்றினா சிக்கனோட அந்த கவுச்சி ஸ்மெல் வரும். ஆனால் கொஞ்ச நேரம் இந்த சிக்கனை இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்க விடுங்க. சிக்கன் நல்லா வதங்குறப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் இதில் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு தேவை தண்ணி. இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டும், தட்டு போட்டு மூடிடுங்க. கிரேவி நல்லா சுண்டிச்சு. இப்போது நம்ம வீட்டில் மிளகுத்தூள் வச்சுருக்கோம்ல, மிளகுத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற கொஞ்சமாக போட்டுங்க. போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டா சூடான சிக்கன் கிரேவி ரெடி.